الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن تبدوا الصدقات فنعما هي وإن تخفوها وتؤتوها الفقراء فهو خير لكم ويكفر عنكم من سيئاتكم والله بما تعملون خبير صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن مما يلحق المؤمن من عمله بعد موته علما علمه ونشره وولدا صالحا تركه أو مصحفا ورثه أو مسجدا بناه أو بيتا لابن السبيل بناه أو نهرا أجراه أو صدقة أخرجها قبل موته يلحقه من بعد موته أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஊன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகும். புனிதமான ஜுமாவுடைய பரலை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைய குதுபா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஷாபானுடைய மாதத்தை விடை கொடுத்து ரமதானுடைய மாதத்தை எதிர்பார்த்து வரவேற்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அத்தனை பேருக்கும் இந்த ரமதானை முழுமையாக தந்தருவானார். இந்த ரமதானுடைய முதலாவது 10, இரண்டாவது 10, மூன்றாவது 10ஐயும் அல்லாஹ் முழுமையாக தந்தருவானார். குறிப்பாக அந்த கடைசி 10 சுமந்து வரப்படுகின்ற லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருவானாக என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரமதான் சம்பந்தமாக, அது சம்பந்தமான முக்கியத்துவம் சம்பந்தமாக, அது சம்பந்தமான பல விடயங்களை முழுமையாக எதிர்வரக்கூடிய ஜும்மா பிரசங்கத்தில் கேட்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். இன்றைய குதுபா பிரசங்கத்தில் தலையங்கம் என்னவெனில், மரணிக்க போகின்ற மனிதன் மௌத்துக்கு பிறகு தனக்காக சேமிக்க வேண்டிய 7 வகையான இபாதத்துகள் இருக்கின்றன. ஒரு நாள் மரணிப்பார், மரணித்த பிறகு வரமாட்டார், மன்னரே வாழுவார், 1000 வருஷம் 50,000 வருஷம் லட்சக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார், மன்னரைக்கு நன்மை போகும். அதற்கான வழிகள் என்ன? 7 வகையான வழிகளை ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருகிறார்கள். அந்த 7 வழிகளும் என்ன, அதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதுதான் இந்த குதுபா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப் போகிறது. திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்தியோடு இந்த தலையங்கத்தில் நுழைவோம். அல் குர்ஆனிலே சூரா பக்ராவிலே 274வது வசனம் ஒரு சஹாபியை சந்தோஷப்படுத்தி அவர்கள் செய்த ஒரு இபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்து அவர்களை அங்கீகரித்து ஒரு வசனத்தை இறக்கினார். சஹாபி யார் என்று பார்த்தால்
ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விஷயத்தில் அந்த வசனம் இறங்குகிறது. அவர்கள் செய்த இபாதத் என்ன? அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். அல்லதீன யூன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார் சிர்ரன் வஅலானியதன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் ولا خوف عليهم ولا هم يحزنون. வரலாறு சொல்லுகிறது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு 4 திர்ஹங்களை கொடுத்தால் அந்த 4 திர்ஹத்தையும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று வரலாறு சொல்லுகிறார். லம்மா கான லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அர்பஅத தராஹிம், 4 திர்ஹங்கள் அவருக்கு கிடைத்தால் லைலன் அவ் நஹாரன் அவ் சிர்ரன் அவ் அலானியத்தன், 4 வகையாக அந்த தர்மம் செய்வார்கள். ஒரு திர்ஹத்தை எடுத்து பகல் நேரத்தில் கொடுத்து விடுவார்கள், இன்னும் ஒரு திர்ஹத்தை எடுத்து இரவு நேரத்தில் சதகா செய்து விடுவார்கள், இன்னும் ஒரு திர்ஹத்தை எடுத்து யாரும் காணாத வகையில் ரகசியமாக அந்த தர்மத்தை விடுவார்கள், இன்னும் ஒரு திர்ஹத்தை எடுத்து அலானியத்தன் மக்கள் பார்க்கும் விதத்தில் உற்சாகப்படுத்துவதற்காக ஜஹரியன் பகிரங்கமாக சதகா செய்வார்கள். இந்த 4 வகையான தர்மத்தையும் அல்லாஹ் ஏற்றுக் கொடுக்கிறார். அந்த வசனம் தான் சொல்வதை பாருங்கள். எவர்களெல்லாம் அல்லாஹ்வின் பாதையிலே அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்களை இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களது இரட்சகத்தில் தகுந்த கூலி இருக்கிறது, அவர்களுக்கு மறுமையில் எந்த பயமும் இருக்காது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று சூரா பக்கராவுடைய 274வது வசனம் இறங்கியதே இந்த 4 தர்மமும் கபூல் என்பதை சுட்டி காட்டுவதற்காக. இன்னும் ஒரு செய்தியை பார்ப்போம். அல் குர்ஆனில் இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது. பகிரங்கமான சதகாவை பற்றியும் இரகசியமான தர்மத்தை பற்றியும் அல் குர்ஆன் பேசுகிறது. وَإِن تُخْفُوهَا وَتُؤْتُوهَا الْفُقَرَاءَ فَهُوَ خَيْرٌ لَكُمْ وَيُكَفِّرُ عَنكُم مِّن سَيِّئَاتِكُمْ وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ خَبِيرٌ. நீங்கள் உங்களது தர்மங்களை சதகாக்களை பகிரங்கமாக நீங்கள் வெளிப்படையாக கொடுத்தாலும் ஃபனிஇம்மாஹி, அதுவும் சிறந்ததுதான். இஹ்லாஸ் கல்புக்குள்ளே இருக்கிறது. பெருமை, முகஸ்துதி, சற்பெருமை எதுவும் வராத வண்ணம் அடுத்த உற்சாகப்படுத்துவதற்காக வெளிப்படையாக நீங்கள் தர்மம் செய்வதும் அது நன்மை இருக்கிறது. வைன் துஃபூஹா, அந்த தர்மத்தை நீங்கள் மறைத்து தூஹல் புகரா, அந்த ஏழை எளியர்களுக்கு ஒப்படைத்தாலும் பகுவ கையுள்ளக்கும், அதுவும் உங்களுக்கு சிறந்ததுதான். எனவே ரகசியமான தர்மம் பரகசியமான தர்மம் ரெண்டும் இஸ்லாம் அனுமதித்த அதிகாரத்தோடு அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட விஷயம் என்பதை இந்த வசனம் சொல்லித்தருகிறது. இது 270க்கு மேற்பட்ட வசனங்களிலே சூரா பக்கராவிலே அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லுகிறார். இப்பொழுது நாம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 7 அம்சங்கள் என்ன? மனிதன் மரணிக்கிறான், மன்னர் அடக்கப்படுகிறான், பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் வாழுகிறான், அவருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் அருந்து போய்விடுகிறது. மண்ணறையிலே யாரெல்லாம் அடக்கப்பட்டார்களோ அவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த தொடர்பும் இல்லாதவாறு பர்ஸஹுன், ஒரு திரை போடப்பட்டுவிடும், ஒரு தடை போடப்பட்டுவிடும். அவருடைய சத்தம் இங்கு வராது, இங்குள்ள சத்தம் அங்கு போகாது, அவர் கதை எங்களுக்கு கேட்காது, நாம் கதைத்து அவருக்கு கேட்காது. அல்லாஹ் திரை போட்டு விடுகிறார். மன்னர்களிலே அவர்கள் வாழுவார்கள். அவர்கள் எத்தனை வருஷங்கள் வாழுவார்களோ அத்தனை வருஷமும் அந்த மண்ணறையிலே அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் காத்திருக்கிறது. என்ன சந்தர்ப்பம்? 30 வயசு ஒரு மூத்தாகிறார், இது உதாரணத்துக்கு. இன்னொரு 40 வயசு மூத்தாகிறார், இன்னொரு 50 வயசு மூத்தாகிறார். 30, 40, 50. இன்னொருவர் 90 வயசு மூத்தாகிறார். சுப்ஹானல்லாஹ். 30 வயசில் மூத்தாகியவர், 40 வயசில் மூத்தாகியவர், 50 வித்தியாசம் மரணிக்கிறவர் மறுமை நான் சம்பவிக்கும் வரையில் அதே மண்ணில் தூங்கிக் கொண்டிருப்பார். மின்ஹா ஹலக்னாகும் வஃபீஹா நுஈதுகும்
وَمِنْهَا نُخْرِجُكُمْ تَارَةً أُخْرَى. களிமண்ணிலிருந்து உங்களை படைத்து அதே களிமண்ணுக்கு திருப்பி நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அதே களிமண்ணிலிருந்து உங்களை வெளிப்படுத்துவோம். வெளிப்படுத்தும் நாள் எது? அதைத்தான் மறுமையுடைய நாள் என்று சொல்கிறோம். வபில் யௌமில் ஆகிர் ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே அது எப்போ நடக்கும் எனக்கு தெரியாது. எனவே 30 வயசிலே மரணித்த ஒருவர் 1000 வருஷம் 10,000 வருஷம் 1,00,000 வருஷம் மன்னரில் இருந்தால் அவருக்கு என்ன லாபம்? 90 வயசு மரணித்தவர் 90 வயசு வரை அமல் செய்யாத சந்தர்ப்பத்தை கொடுத்தார். 30 வயசு மரணித்தவருக்கு கொஞ்சம் சந்தர்ப்பத்தை கொடுத்தார். என்ன வித்தியாசம்? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் 30 20 வயசு மரணித்திருந்தாலும் 1,00,000 வருஷம் மன்னரில் படுத்துக் கொண்டிருப்போம், நன்மைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அதுதான் 7 விஷயங்கள் இருக்கின்றன. சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், இன்ன மிம்மா யல்ஹகுல் முஃமின மின் அமலி பஅத மௌத்திஹி. மனிதன் மரணித்த பிறகு தான் செய்த செயல்களிலே மன்னரைக்கு போய்கொண்டே இருக்கின்ற சில வணக்கங்கள் இருக்கின்றன. அவர் எத்தனை வயதில் மரணித்திருந்தாலும் அவர் கவலைப்பட தேவையில்லை. அதற்கான தயாரிப்பை செய்திருந்தார், அதற்கு தயாரிப்புக்காக செலவழித்திருந்தால், அதற்காக தயாராக இருந்தால், அதற்காக புத்திசாலித்தனமான வேலை செய்து வைத்திருந்தால், அவர் எந்த வயசில் மரணித்தாலும் அவர் நஷ்டவாளி அல்ல, அவர் பாக்கியசாலி. பார்ப்போம். முதலாவது இல்மன் அலிமஹு வ நஸரஹு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது பிரயோசனம் உள்ள கல்வியை இவர் கற்று அடுத்தவருக்கும் கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறார், பரப்புகிறார். அது ஆடியோ வடிவத்திலா, வீடியோ வடிவத்திலா, எழுத்திலா, பேச்சிலா, எந்த ரீதியிலும் பிரயோசனமான கல்வியை சமூகத்துக்கு கொடுத்தாரா, அது இவர் மறுமையிலே மண்ணறையில் படுத்துக் கொண்டிருப்பார். மறுமை வரை அவருக்கு நன்மை போய் கொண்டிருக்கும். இந்த பூமிக்கு மேலால் அமல் செய்வர்கள் கூடியெல்லாம் அவருக்கு வந்து கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு வலதன் சாலிஹன் தரக்கஹு. இரண்டாவது, இந்த உலகத்திலே அல்லாஹ் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார், செல்வத்தை கொடுத்தார். எந்த செல்வம்? குழந்தை செல்வத்தை கொடுத்தார். அந்த குழந்தை பாக்கியத்தை அவர் அல்லாஹுக்காக சந்தோஷமாக ஏற்று அதை முறையாக வளர்த்து அவருக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து மறுமையுடைய வாழ்க்கையை குறிக்கோளாக வைத்து வாழுகின்ற ஒரு மனிதனை, ஒரு பிள்ளையை வளர்த்து சாலிகாக அமைத்துவிட்டு சென்றார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் மன்னரையிலே படுத்துக் கொண்டிருப்பார், மன்னரைக்கு நன்மை வரும், இவர் செய்கிற எல்லா இபாதத்தும் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தையும் அதில் ஒன்று என்று சொன்னார்கள். பிள்ளை. மூன்றாவது முஸ்ஹபன் வர்ரதஹு. இந்த உலகத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய வேதத்தை வாரிசாக விட்டு செல்கிறார். அவர் மദ്രஸாவுக்கு ஹதியா செய்கிறார், அல்லது பள்ளிவாசலுக்கு ஹதியா செய்கிறார், அல்லது ஒரு ஹாஃபிதை உருவாக்க செலவழிக்கிறார், ஹாஃபிதை உருவாக்க நேரத்தை ஒதுக்கிறார், அதற்காக குர்ஆனை வாங்கி கொடுக்கிறார். மக்கா மதீனாவுக்கு செல்வதற்கு தெரியும், மதீனா பள்ளிவாசலிலே பள்ளிவாசல் கேட்டிலே ஒரு கரத்தை இருக்கும், அரபான்னு சொல்லுவார்கள் அரபியிலே. அந்த கரத்தை முழுக்க குர்ஆன் தான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். 50 ரியால், 30 ரியால், 150 ரியால், 200 ரியால். அரபிகள் வருவார்கள், பணத்தை கொடுப்பார்கள், குர்ஆனை கைக்கெடுப்பார்கள். அங்கே சீல்கட்டை இருக்கிறது. சீல்கட்டை என்ன சீல்கட்டை? வக்ஃபுன் பில்லாஹி தஆலா. அவ்வளவுதான், பேர் புள்ளி எதுவும் கிடையாது. வக்ஃபுன் பில்லாஹி தஆலா, அவ்வளவுதான். இந்த குர்ஆனை எடுப்பார், 200 ரியால், 500 ரியால், 50 ரியால் கொடுத்து வாங்குவார், ஒரு சீல் அடிப்பார் 2 பக்கத்துக்கும். அதே குர்ஆனை கொண்டு சென்று மதீனா பள்ளிவாசல் வைத்து சென்று விடுவார். நோக்கம் என்று கேட்டால் முஸ்ஹபன் வர்ரதஹு. இந்த உலகத்திலிருந்து நாம் மரணித்த பிறகு இந்த குர்ஆன் இங்கு ஓதப்படும், அதுவர் பார்ப்பார், முத்தமிடுவார், சுமப்பார். சுபஹானல்லாஹ், அத்தனை நன்மைகளுக்கு சேர வேண்டும். எனவே இந்த அமல் நான் செய்கிறேன் என்று அரபி சொல்கிறார். இப்படி இன்றும் அந்த அமுல் நடைமுறை இருக்கிறது. குர்ஆனை இந்த உலகத்தில் ஹதியா செய்வது நிரந்தர தர்மத்தில் உள்ள 3வது விஷயமாகும். 4வதை பார்ப்போம். மஸ்ஜிதன் பனா. இந்த பூமியிலே அல்லாஹ் சுஜூது செய்யப்படுவதற்காக நிர்மாணிக்கப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய மாளிகைகள். சுப்ஹானல்லாஹ். பள்ளிவாசலை அவர் கட்டுகிறார், பள்ளிவாசலுக்காக செலவழிக்கிறார், அது பொறுப்புகளை பொறுப்பெடுக்கிறார். லைட் பில்லை நான் பொறுப்பெடுக்கிறேன், தண்ணி பில்லை நான் பொறுப்பெடுக்கிறேன், டெலிபோன் பில்லை நான் பொறுப்பெடுக்கிறேன், முஅத்தின் சாஹிப் சம்பளத்தை நான் பொறுப்பெடுக்கிறேன், ஹஜ்ரத்தின் சம்பளத்தை நான் பொறுப்பெடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். சந்தோஷமாக கொடுக்கிறார். சந்தா கேட்டு போனால் 4 முறை, 5 முறை, 10 முறை திருப்பி திருப்பி ரஷ்யாதாகி கடைசி 3 மாசத்துக்கு ஒரு செக்கே கொடுப்பார். இப்படிப்பட்டவர்கள் இல்லாமல் இல்லை. அதே நேரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு செக். மாஷா அல்லாஹ். முதலாம் மாதம் மாற்றிக்கொள்ளுங்கள்.
இப்படிப்பட்டவரும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ். இதை பள்ளி வாசல்கள் நிர்மாணிக்கப்படுகிறது, அதற்காக செலவழிக்கிறார். மறுமை வரையில் இவர் மன்னரில் தூங்கிக் கொண்டிருப்பார், நன்மை கபருக்கு வந்து கொண்டிருக்கும் இன்ஷா அல்லாஹ். இது 4வது நாம் செய்ய வேண்டிய அமல். 5வது பைத்தன் லிபினி சபீல் பனாஹு. வழிப்போக்கர்கள், வீடு இல்லாதவர்கள், ஏழைகள், சுப்ஹானல்லாஹ், கண்ணீரோடு வாழக்கூடியவர்கள், அவர்களை கண்ணீரை துடைப்பதற்காக ரோட்டிலே படுத்துக் கொண்டிருக்கின்ற, அகதி முகாமில் தங்கிக் கொண்டிருக்கின்ற வீடற்றோர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுப்பது என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவெல்லாம் மௌத்தாகுவதற்கு முன் உலகத்தில் நாம் செய்துவிட்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பாக்கியங்கள். நாம் எத்தனை வயசில் மரணித்தாலும் பரவாயில்லை, இதுகளை செய்துவிட்டு சென்றால் தொடர்ந்து வரும். சுப்ஹானல்லாஹ். 6வது அவு நஹ்ரன் அஜ்ராஹு. தண்ணீருக்குரிய ஏற்பாட்டை இந்த பூமியில் செய்தார். தண்ணீர் வசதி, தண்ணீர் சதகா, தண்ணீர் வக்ஃபு. சுப்ஹானல்லாஹ். பள்ளிவாசலுக்கு வக்ஃபு, மദ്രஸாவுக்கு வக்ஃபு, ஊர் மக்களுக்கு வக்ஃபு, அந்த ஊருக்கு வக்ஃபு. வன்னி பகுதிகள் சென்றவர்கள் தெரிஞ்சிருக்கும். வன்னி ஏரியாக்களுக்கு காட்டு ஏரியான்னு நான் சொல்லுவோம் சில நேரம். ஆனால் அங்கு நீங்கள் பார்ப்பீர்கள் சில மஸ்ஜிதுகளை சின்ன தெக்காக போட்டு காணுவீர்கள். அதற்கு பக்கத்தில் காணுவீர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு கிணற்றையும் காணுவீர்கள். அந்த கிணற்றில் நீங்கள் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் போனால் அரபியிலே ஒரு துண்டு ஒட்டப்பட்டிருக்கும். அது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். ஹாதிஹி ஸதகத்துன் ஜாரியத்துன் மின் முஹ்சின். யார் உபகாரம் செய்யக்கூடிய ஒரு தனவந்தர், அது சதகத்துன் ஜாரியா. அவர் யார்? வாலித் அவ் வாலிதா. தாயுடைய பெயரில், தந்தையின் பெயரில் ஒரு மகனுடைய பெயரை எழுதி இன்னார் கொடுத்த சதகா. சுப்ஹானல்லாஹ். அந்த ஊர் முழுக்க உது செய்கிறது, தண்ணீர் குடிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். என்னென்ன இபாதத்தெல்லாம் தண்ணீரால் நடக்குமோ, குடிப்பார்களோ, கஃன் குளிப்பாட்டுவார்களோ, ஜனாஸா குளிப்பாட்டுவார்களோ, குளிப்பார்களோ, அத்தனை நன்மையும் யாருக்கு சென்று? அந்த சதக்காவை செய்தவருக்கு சென்று கொண்டே இருக்கும். இதுவும் இந்த நாட்டிலே உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரபியர்கள் கூடுதலாக பள்ளிவாசல்களை கட்டுவது போல தண்ணீருக்குரிய ஏற்பாடுகளை செய்வார்கள். 6 விஷயம் ஞாபகப்படுத்தப்பட்டது. 7வதை பாருங்கள். இது ரசூலுல்லாஹ் பொதுவாக வார்த்தை சொல்கிறார்கள். மறுமை நாள் வரும் வரையில் என்னென்னவெல்லாம் உலகத்தில் தேவைப்படுமோ, சதகா ஜாரியாக தேவைப்படுமோ, நிரந்தர தர்மம் என்று தேவைப்படுமோ, சமூகத்துக்கு பிரயோஜனம் அளிக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு தேவையை இவர் பூர்த்தி செய்கிறார். உதாரணத்துக்கு பாப்போம் பின்னால். அவ் சதகத்தன் அஹ்ரஜஹா மின் மாலிஹி கப்ல மௌத்தி யல்ஹகுஹு மின் பாதி மௌத்தி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தர்மத்தை இவர் வெளிப்படுத்துகிறார். அந்த காலத்துடைய தேவையை கருத்தில் கொண்டு தேவையான அளவுக்கு தேவையான பொருட்படுத்தி சதக்கா வெளிப்படுத்துகிறார். மின்மாலி, தன்னுடைய ஹலாலான சொத்திலிருந்து, கபல மௌத்தி, தன்னுடைய மௌத்துக்கு முன்பதாக, யல்ஹகுஹு மின் பாதி மௌத்தி. இதுவெல்லாம் மரணத்துக்கு பிறகு அவரோடு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். 7 விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதுதான் நேரடியாக விஷயத்துக்கு வரப்போகிறேன். அதாவது எங்களுக்கு தெரியும், நமது அக்குனை பிரதேசத்தை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுத்த பெரும்பெரும் கோடீஸ்வரர்கள் வாழக்கூடிய பூமி. தனிப்பட்டவர் ஒரு மദ്രஸாவை நடத்த முடியும், ஒரு பெரும்பெரும் பள்ளிவாசலை பராமரிக்க முடியும், எத்தனை ஏழை குடும்பங்களை காப்பாற்ற முடியும், எத்தனையோ குமர்காரியங்களை பொறுப்பெடுக்க முடியும், எத்தனையோ வீடுகளுக்கு தண்ணீர் ஏற்பாடு, கரண்ட் ஏற்பாடு செய்ய முடியும். அப்படி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ தனவந்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து மரணித்து மன்னர்கள் இருந்து கொண்டு நன்மைகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்ற பெரும்பெரும் புத்திசாலிகள் வாழ்ந்து மறைந்த ஒரு பூமி இது. வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அவர்கள் புரிவானார். யாரெல்லாம் இது போன்ற சதகா ஜாரியாக்களை செய்து மன்னர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை மல்லவடித்த மக்கள். இப்பொழுது நான் ஒரு சுருக்கமான வரலாறை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தாய்ப்பள்ளி 1760ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டதாம். அப்படியானால் இது 2025ஆம் ஆண்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். 265 வருடங்கள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. சின்ன ஒரு கேள்வி, 265 வருஷம் என்பது 2 நூற்றாண்டை தாண்டி கிடக்கிறது. இன்று பிறந்த ஒரு குழந்தை 100 வருஷம் இருப்போமா? ஒரு நூற்றாண்டு என்பது இன்று பிறந்தவர் 100 வருஷத்துக்கு இருக்க மாட்டார். அதான் நூற்றாண்டு. அடுத்த புதிய ஒரு சமூகம் உருவாகும். நூற்றாண்டு 2 நூற்றாண்டை தாண்டி 65 வருஷம் தாண்டி செல்கிறது. அப்படியானால் 265 வருஷத்துக்கு முன்னால் அந்த பள்ளிவாசல், அந்த தாய்ப்பள்ளி நிர்மாணிக்கப்பட்ட இடத்தில் வர வேண்டும் என்று பேசியவருங்கே, துவா கேட்டவருங்கே,
முதலாவது காணியை கொடுத்தவருங்க, முதல் காசு கொடுத்தவருங்க, அவருக்கு ஆதரவாக இருந்தவருங்க சுபஹான். அதே நேரம் இப்படி தேவையா இது ஏசியவருங்க, தேவையான கேட்டவருங்க, இருவரும் இல்லை. சுபஹானல்லாஹ். யார் ஏசி வாங்கியும் கஷ்டப்பட்டும் தியாகத்தோடு செய்திருந்தாரோ இது 265 வருடம் அல்லாஹ் தஆலா அவருடைய கபர்களை வெளிச்சமாக்கிடுவானாக, நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். இதே போல 1960ஆம் ஆண்டு அளவிலே நான் கேள்விப்பட்ட வகையிலே சயீத் சௌலத்தி ஹாஜியார் மூலமாக அஸ்னா மத்திய பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்படுவதற்கான ஆயத்தம் செய்யப்பட்டது. அப்படியானால் இந்த 2025 ஒரு கணக்கு போட்டு பார்த்தால் 65 வருஷங்கள் பூர்த்தி ஆகி கொண்டிருக்கிறது. இந்த 65 வருஷத்தில் எத்தனை ஆயிரம் 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 லட்சம் லட்சம் கோடிக்கணக்கான சுஜூதுகள். சுபஹானல்லாஹ். நன்மை கிடைக்காதா? அவருக்கு மட்டுமா நன்மை கிடைக்கும்? அவருக்கு உதவி செய்தவர், உதவியாக இருந்தவர், பங்காளியாகியவர். நான் கேள்விப்பட்டேன் சயீத் சௌலத்தி ரஹிமஹுல்லாஹ் சில வீடுகளுக்கு செல்லுவார், வசூல் பண்ண போவார், கேட்பார், பணமில்லையில் சொல்லுவார்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது கேட்பார். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் சொல்லுவார்களாம், என்னிடம் ஒரு கோழி இருக்கிறது, கோழி இருக்கிறதா, ஒரு முட்டையை தாருங்கள் சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ். அல்லது 10 நாளைக்கு பிறகு வருகிற 10 முட்டையை சேர்த்து வைங்கள் சொல்லுவார். காரணம், எல்லோரும் சம்மந்தப்பட வேண்டும், மறுமை வரை உனக்கும் எனக்கும் எங்கள் எத்தனை பேருக்கு நன்மை நிரந்தரமாக வருவதற்காக ஒரு முட்டையை கொடுத்தாவது நீங்களும் ஒரு பங்காளி. இன்னும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், என்னை விட வயசில் மூத்த உலமாக்கள், பெரியவர்கள், அனுபவத்தால் இருக்கிறீர்கள். சுபஹானல்லாஹ். அந்த அஸ்னா மத்திய பள்ளிவாசலுக்கு எத்தனை எத்தனை தியாகங்கள். இதே போல் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் வரலாறு இருக்கிறது. பார்ப்போம். ஒரு டைல், 2 டைல், 3 டைல், சின்ன துண்டு. இப்போது உங்களுக்கு தெரியும், அஸ்னா மத்திய பள்ளிவாசலிலே உள்பள்ளிக்கு சென்று பாருங்கள். ஓரத்தில் சாய்ந்து கொண்டு இருப்போம், அந்த சின்ன டைல்ஸ் இருக்கிறது பாருங்கள். ஓரத்திலும் ஒரு டைல்ஸ் இருக்கும். அந்த டைல்ஸ் இப்போ இருக்கிறது தெரியாது, அந்த வடிவத்தில். சுபஹானல்லாஹ். இந்த அளவுதான். இவர் கேட்பாராம், உங்களால் என்ன செய்ய முடியும்? 2 டைல்ஸை வாங்கி தருகிறேன், 3 டைல்ஸை வாங்கி தருகிறேன், 5 டைல்ஸை வாங்கி தருகிறேன், செங்கல், சிமிந்தி. சுபஹான். இப்படி 1960ஆம் ஆண்டு அளவில் ஆரம்பிக்கப்பட்ட மஸ்ஜித் அஸ்னா பள்ளிவாசல் கம்பீரமான தோற்றத்தில் காட்சியளிக்கிறது. இதே போல சுபஹான் இந்த குருகோடு ஜும்மா பள்ளிவாசல் அதற்கு மிக நீளமான வரலாறு. நான் சுருக்க ஞாபகப்படுத்துகிறேன். நான் கேள்விப்பட்ட அளவில் 1854 சொச்சத்தில் இந்த பள்ளிவாசல் அழகாக கட்டப்பட ஆரம்பிக்கப்பட்டது. அப்படியானால் 2025 ஆண்டில் கணக்கு போடு பார்த்தால் எத்தனை வருஷங்கள். சுபஹானல்லாஹ். எத்தனை வருஷம் என்று கணக்கு பாருங்கள். 171 வருஷம். 171 வருஷம். அதற்கு முன்னாலும் வரலாறு இருக்கிறது. 1760 சொச்சத்திலிருந்தே குறுகொடைக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, பங்களாமடைக்கு வரலாறு இருக்கிறது. இப்படி அக்குர்ணை என்பது சதகா ஜாரியாவோடு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ பல 100 வருஷங்களாக கபூரில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் நன்மையை கொடுக்கட்டும், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஒவ்வொருவரும் அவரவரால் முடியுமானதை செய்தார்கள், முடியுமானதை செய்து மரணித்தார்கள். மன்னர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அத்தனை பேருடைய கபரை வெளிச்சமாக்கிடுவானார். இதே போல இந்த குறுகொடை இந்த ஊரிலே 1992 சொச்சத்தில் தானே இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முன்னால் 1954 மதரசாவுக்கான பழைய கட்டிடமும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது என்ற வரலாறு சொல்லுது. அப்படியானால் 1954 கணக்கு பாருங்கள். எத்தனை பேர், எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை குர்ஆன் ஓதி இருப்பார்கள், குர்ஆனை சுமந்திருப்பார்கள், முத்தமிட்டிருப்பார்கள், நெஞ்சோடு அணைத்திருப்பார்கள், ஓதி இருப்பார்கள். சுபஹானல்லாஹ். அத்தனை இருக்கிறார்களா? சுபஹானல்லாஹ். அத்தனை பேருடைய கபரை மல்ல வெளிச்சம். சுபஹானல்லாஹ். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன். கசாவத் ஆலிமப்பாவுடைய வரலாறு மிக பிரபலியமானது. சுபஹானல்லாஹ். 1815 பிறக்கிறார், 1898 மரணிக்கிறார். அப்படியால் 83 வருஷங்கள் வாழ்ந்தார். சுபஹானல்லாஹ். 83 வருஷத்தில் வாழ்ந்த அவருடைய வரலாறு மிக நீளம். எனக்கு அரை பக்கத்தை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், சொல்லுவதானா நேரம் இடம் தராது இன்ஷா அல்லாஹ். இப்படி இந்த அக்குர்ணை வரலாறு என்பது மிக நீளமாக பேசப்பட வேண்டிய ருசியான சந்தோஷகரமான அழகான வரலாறுகளை கொண்டது. இன்ஷா அல்லாஹ் நாம் நியத்திப்போம். இன்ஷா அல்லாஹ் எம்மது முன்னோர்கள், முந்தியவர்கள், சாபிக்குங்கள், அவ்வளவுங்கள், முந்தியவர்கள் முந்தி விட்டார்கள், செய்து சாதித்து விட்டார்கள். இன்று இந்த குறுகுடை பள்ளிவாசல் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை கூலி யாருக்கு கிடைக்கும்? இந்த இடத்தில் பள்ளிவாசல் உருவாக கவலைப்பட்டவர்கள் கிடைக்கும். முதலாவது
அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். மன் தல்ல அலா கைரின் கஃபாயிரி. நல்ல விஷயத்துக்கு யார் வழிகாட்டினாரோ அவர் அந்த அமலை செய்தவரை போல இந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி தருகிறார். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ்வது தெரியாது. எனவே இன்ஷா அல்லாஹ் மரணம் நிச்சயம் ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே மரணித்தால் திரும்பி வரமாட்டோம் என்பது நிச்சயம். ஏற்கனவே சொன்னது போல மரணித்தவருக்கும் எங்களுக்கும் மத்தியில் திரை போடப்பட்டு விடுகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் எமது மரணம் வருவதற்கு முன் இந்த சதகத்துல் ஜாரியா என்று சொல்லப்படக்கூடிய இது போன்ற இபாதத்துகளில் நாமும் ஏதா சாதிக்க கூடாதா? சாதித்திருப்போம். அது போதும் என்று சொல்லாமல் போதாது என்று சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் செஞ்சிருப்போம். பள்ளிவாசலை கட்டியிருப்போம், பள்ளிவாசல் ஹெல்ப் பண்ணியிருப்போம், ஏழைகளை வாழ வைத்திருப்போம், எத்தனை குடும்பங்களுக்கு கரண்ட் எடுத்து கொடுத்திருப்போம், எத்தனை குடும்பத்துக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்திருப்போம், எத்தனை பேர் காணி வாங்கி கொடுத்திருப்போம், எத்தனை இடத்துக்கு ரோட் போட்டு கொடுத்திருப்போம். மாஷா அல்லாஹ் போதுமா? மன்ஹூமுன் ஃபில் இல்மி சொன்னார்கள். சொல்றார், 2 பேர் மனிதர் இருக்கிறார் உலகத்திலே, அவருடைய பேராசை ஒரு நாளும் நிறைவடையாது. ஒருவர் யார் தெரியுமா? அல்லாஹுடைய தீனை படிப்பதிலே பிரயோஜனம் உள்ள கல்வியை தேர்வதில் மன நிறைவடையவே மாட்டார்கள். தேடிக்கொண்டே இருப்பார். மினல் மஹதி இலல் லஹதி. பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையில் நல்லதை தேடுவார். இன்னொரு மனிதர் இருப்பார், மன்ஹூமுன் ஃபி துன்யா லா யஸ்பஹு மின். துன்யாவை தேடிக்கொண்டே இருப்பார். லா யஸ்பஹு மின். அவரும் திருப்தி அடைய மாட்டார். இன்ஷா அல்லாஹ் துன்யாவை திருப்தி அடைய மாட்டோம் என்பது மனித இயற்கையாக இருந்தாலும் எதை திருப்தி அடையலாம்? நாம் ஏதையும் சாதித்து விட்டு சென்றால் இன்ஷா அல்லாஹ் திருப்தி அடையலாம். எப்படி? நாம் உலகத்திலிருந்து செல்லுவோம். இத்தனை சதகா ஜாரியாக்கள் இந்த பூமியில் வாழட்டுமே. ஒரு பள்ளிவாசல் வாழட்டும், மதரசாக்கள் வாழட்டும், முஸ்லிம் சமூகம் வாழட்டும், மக்கள் துஆ செய்யட்டும், மதரசாக்கள் வெளியாகக்கூடிய உலமாக்கள் துஆ செய்யட்டும், அந்த பாதையில் நடந்து செல்லக்கூடிய எத்தனையோ பயணிகள் எங்களுக்கு துஆ செய்யட்டும். இப்படி நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் சதகத்துல் ஜாரியா என்பது. 2 சம்பவத்தை சொல்லி நான் பேசிட்டு வருகிறேன். அதாவது ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 10 பேருடைய பெயரை சொல்லி அபூபக்கர் ஃபில் ஜன்னதி, உமர் ஃபில் ஜன்னதி, உஸ்மான் ஃபில் ஜன்னதி, அப்படி ஒரு 10 பேருடைய பெயர் வருகிறது. தல்ஹா ஃபில் ஜன்னதி, சயீத் ஃபில் ஜன்னதி, சாது ஃபில் ஜன்னதி, அபு உபைதா ஃபில் ஜன்னதி, சாது அபி வக்காஸ் ஃபில் ஜன்னதி, உஸ்மான் அஃபான் ஃபில் ஜன்னதி, அலி அபி தாலிப் ஃபில் ஜன்னதி. இப்படி 10 பேருடைய பெயரை சொல்லி ரசூலுல்லாஹ் அத்தனை பேர் சுவர்க்கவாசிகள் சொன்னார். இது தவிர ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் மனைவி சுவர்க்கவாசி, பிலால் இப்னு ரபாஹ் பிலால் சுவர்க்கவாசி, இதே போல பைஅத்து ரிதுவான் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள், பத்ர் சஹாபாக்கள் எல்லாம் சுவர்க்கவாசி. எத்தனையோ பேர். முக்கியமான சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? இந்த 2 சுவர்க்கவாசிகள் விசேஷமானவர்கள். 10 பேரும் விசேஷம். அதில் மிக விசேஷமாக பேசப்படும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஃபில் ஜன்னதி, அப்துர் ரஹ்மான் அவுஃப் ஃபில் ஜன்னதி. இந்த 2 பேரும் மிகப்பெரிய செல்வந்தர்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது மதீனாவிலே. ரசூலுல்லாஹ் விசாரித்து கொண்டு சென்றால் ஒரு இடத்தில் தண்ணீர் ஊற்றிருக்கிறது. அது ஒரு மனிதனுக்கு சொந்தமானது. அவர் ஏழை மனிதனாக இருந்தார். ரசூலுல்லாஹ் போய் கேட்டார்கள், தோழரே, இதை நீ சதக்கா செய்து விடுகிறாயா? நீ தர்மம் செய்து விடுகிறாயா? சொர்க்கத்தில் ஒரு ஊற்றை நான் வாங்கி தருகிறேன். தபீஉனிஹா பிஐனின் ஃபில் ஜன்னதி. சொர்க்கத்தில் ஒரு ஊற்றுக்கு பகரமாக இந்த ஊற்றை நீ தருவாயா? அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் லைஸலி வலா லிஆலி கைருஹா. இந்த கிணறு மட்டும்தான் எனக்கு வஜீபனம், வாழ்வாதாரம். எனக்கு ஆசையாக இருந்தாலும் தர முடியவில்லை யா ரசூலல்லாஹ். தன்னுடைய கஷ்டத்தை சொன்னார். இந்த செய்தி கேள்விப்பட்டது பலகதாலிக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்விப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த சொர்க்கத்தின் ஊற்றை எனக்கு நீங்க வாங்கி தருவீர்களா? விலை பேசப்படுகிறது. கடைசியாக 35,000 திர்ஹம் விலை தீர்மானிக்கப்பட்டது. அந்த காலம் 1400 வருஷத்துக்கு முன்பதாக 35,000 திர்ஹத்தை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி இன்று வரை ரூமா என்ற பெயரில் மதீனாவிலே அந்த ஊற்று சென்று கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை 1000 வருஷங்கள். ஒரு நாள் சத்தம் மதீனாவிலே. என்ன சத்தம்? சுப்ஹானல்லாஹ். ஷாம் தேசத்தில் இருந்து மதீனா வரையில் ஒரு பிரயாண கோஷ்டி வருகிறது. என்ன கோஷ்டி? பிரயாண சரக்குகளோடு ஒட்டகைகள் வருகின்றன. அது ஒட்டகை 700 ஒட்டகங்கள் இருக்கின்றன. 700 ஒட்டகத்துக்கு மேலாலும் வியாபார சரக்குகள் இருக்கின்றன. விசாரித்து பார்த்தால் இது யாருடைய சரக்கு தெரியுமா? அப்துர் ரஹ்மான் அவுஃப் அவர்களுடைய வியாபார சரக்குகள். இந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் கேள்விப்பட்டேன்
சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சஹாபாக்களிலே அப்துர் ரஹ்மான் அவுஃப் வருவார், கொஞ்சம் தாமதித்து வருவார், தவழ்ந்து வருவார். எதற்காக? சொத்து அதிகமாக இருந்தது என்ற காரணத்தில், கேள்வி கணக்குக்கு நேரம் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தில். இது கேள்விப்பட்ட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார்கள், இனிஸ்ததஅது லஅதுகுல்னஹா காயிமா, இந்த 700 ஒட்டகைகளையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்து விடுகிறேன், இந்த வியாபார சரக்குகளையும் நான் அல்லாஹ் கொடுத்து விடுகிறேன், நான் தவழ்ந்து பிந்தி நான் சொர்க்கம் செல்ல மாட்டேன், நானும் எல்லோரும் இப்போ அவசரமாக சொர்க்கத்தின் நுழைவேன் என்று சொல்லி ஆசை வெளிப்படுத்தினார்கள். சுப்ஹானல்லாஹ், இது நீளமான வரலாறுகள். எனவே இன்ஷா அல்லாஹ் எமக்கு மரணம் இருக்கிறது, நீட்டிப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய காலகட்டத்தில் இன்று பள்ளிவாசல்களை பற்றி பேசுவது போல, மദ്രസാக்களை பற்றி பேசுவது போல, பெரும் ரோடுகளை பற்றி பேசுவது போல, ஊர் அபிவிருத்திகளை பற்றி பேசுவது போல எங்களை பற்றி ஒரு உம்மத்து பேசட்டுமே, எங்களுக்கு துவா செய்யட்டுமே, கபருக்கு நன்மை வரட்டுமே. 30 வயசு 50 வயசு 100 வயசு 90 வயசு 40 வயசு மரணம் வரும். எந்த வயதில் வந்திருந்தாலும் பரவாயில்லை, நானும் இந்த உலகத்தில் சாதித்தேன். என்ன சாதித்தேன்? சதகத்துல் ஜாரியாவை செய்துவிட்டு வந்தேன் என்ற அடிப்படையிலே நல்ல ஒரு சந்தர்ப்பம் அக்குர்னை மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரியும், அக்குர்னையில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற கலாச்சார நிலையம். இந்த கையில் இருக்கின்ற தாளை பாருங்கள், கிட்டத்தட்ட 18 விஷயம் இருக்கின்றன. 18 விஷயம் இருக்கு. இதையெல்லாம் சொல்லப்போன நேரம் போதாது. இந்த 18 விஷயம் இது அக்குர்னைக்கு தேவையான விஷயங்கள். சுருக்கமாக ஞாபகப்படுத்தி பாருங்கள். முதலாவது சுருக்கமாக ஞாபகம், கேட்போர் கூட, பொது நூலகம், ஜம்மியத்துல் உலமா காரியாலயம், பைத்துல் ஜக்காத் காரியாலயம், பைத்துல் மால் காரியாலயம், தொழில்நுட்ப பயிற்சி நிலையம், அனாதை உதவி பிரிவு, விளையாட்டு மைதானம், கலாச்சார மண்டபம், விசேட விருந்தினர் அறை, நீச்சல் தடாகம், சிறந்த வாகன தரிப்பிடம், சிறுவர் பூங்கா, உடற்பயிற்சி நிலையம், இன்னும் கல்வி நிலையம், காதி நீதிமன்றம், இதே போல திருமண மண்டபம். இப்படி 18 விஷயம். 18 மட்டுமல்ல, இன்னும் இருக்கிறது. எப்படி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரே கூரைக்கு கீழே இத்தனையும் வர வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு 2015ஆம் ஆண்டு ஒரு காணி வாங்கப்பட்டு, உங்களுக்கு தெரியும் பத்ரியின் மஹல்லாவிலே ஆத்துக்கு அக்கறையிலே ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு முடிந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 190% முடிந்து விட்டது இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதான் மாதம் அதில் நுழைவோம் என்று இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணத்தினால் முடியாமல் போனது. இன்ஷா அல்லாஹ் ஹஜ் பெருநாளிலாவது அந்த கட்டிடத்துக்கும் நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். நீ வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் பங்காளியாகுவோம். சின்ன ஒரு தொகை தேவைப்படுகிறது. 10 கோடி தேவைப்பட்டு கொண்டது. இப்பொழுது 7-7.5 கோடி தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா பள்ளிவாசல்களிலும் அதற்கான பயான்கள் செய்யப்பட்டு எல்லோரும் இந்த சதகா ஜாரியால் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரிய தொகை, சிறிய தொகை, சிறியவர்கள் பெரியவர்கள், ஆண்கள் பெண்கள், படித்தவர்கள் பாமரர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், எல்லோருக்கும் சந்தர்ப்பம். இன்ஷா அல்லாஹ் முடியுமான சதகாக்கள் பங்காளியாகவும் இன்ஷா இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஞாபகப்படுத்தப்படும். நியத் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல வந்திருக்கின்ற வராத அவர்களுக்கும் விஷயத்தை வைத்துவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் நியத் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே இதில் எத்தனை பேர் பங்காளியாக இருக்கிறார்கள் என்றாலும் கடைசி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். 7.5 கோடி கிட்ட தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்ட 60 கோடி பொறுமதியானது விருதினா இருக்கிறது என்றாலும் இன்னும் காலத்தை தாழ்த்த முடியாது. இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகைக்கு பிறகு பகிரங்கமான வசூல் நடக்கும். நீங்கள் எல்லோரும் நியத் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சதகா ஜாரியாவில் நாங்கள் பங்காளியாகவும் எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அத்தனை பேரையும் கபூல் செய்வானாக. மௌத்துக்கு முன்பதாக நிரந்தர தர்மத்தை செய்த புத்திசாலிகளை எங்கள் கபூல் செய்வானாக. ரப்பே, எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. ரமதானுடைய பாக்கை தருவாயாக. இந்த ஷாபானில் இறுதி இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. சதகா ஜாரியாக்களை செய்துவிட்டு மன்னர்களை உறங்கிக் கொண்டு நன்மைகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட புத்திசாலிகளாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ தந்திருக்கிற சொத்து செல்வத்தை வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுத்து இந்த உலகத்தில் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சமூகத்தை உருவாக்கி பார்த்து தருவாயாக. ரப்பே, துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
وما تنفقون إلا ابتغاء وجه الله. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.